இன்றைய நாட்களில் ஒவ்வொரு நாளும் முக்கியமான நாள். யாத்ராகமம் 12 அதிகாரம் 42 வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. கர்த்தர் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் இது அவருக்கென்று முக்கியமாய் ஆசரிக்கத்தக்க ராத்திரி ஆயிற்று. இஸ்ரவேல் சந்ததியார் எல்லாரும் தங்கள் தலைமுறை தோறும் கர்த்தருக்கு முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரி இதுவேன்ட்டு வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. கர்த்தர் எகிப்து தேசத்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை புறப்பட பண்ணுறாங்க இல்லையா, அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை ஆகிறாங்க. அதனால் அது முக்கியமாய் ஆசரிக்க வேண்டிய ராத்திரின்ட்டு வேதம் குறிப்பிட்டு. இன்னைக்கு நம்மளுக்கு ஒவ்வொரு நைட்டும் முக்கியம்தான், ஒவ்வொரு காலையும் முக்கியம்தான். ஏன் தெரியுமா? நம்மளை பாவ அடிமைத்தனத்துலேருந்து ஏசப்பா விடுவிச்சிருக்காங்க. ஏசப்பா நம்மளுக்கு ஜீவனை கொடுத்து ரத்தத்தை சிந்தி பாவத்துலேருந்து நம்மளை மீட்டெடுத்துருக்காங்க. அந்த அடிமைத்தன நுகத்துலேருந்து விடுதலை ஆக்கியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு நாள் என்னது விசேஷ நாள் தான். அதனால் ஒவ்வொரு காலையும் நீங்கள் முழிக்கும் போது கர்த்தர் எனக்காக கொடுத்த நாள் நினைங்க. ஒவ்வொரு நாள் முடிக்கும் போது ஏசப்பா இந்த நாள் என்னை முழுமையாக பாதுகாத்தாருன்னு நினச்சி அவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் விசேஷ நாள். அதனால் நல்ல நாள் கெட்ட நாள்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க. எல்லா நாளும் விசேஷ நாள் தான். அதை கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் நாள் தான். இதுவே இன்றைய நாள் செய்தி எங்களுக்கு முடிந்தாகட்டும்.